முதல்ல உங்களோட ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா இவரும் டைரக்டர், ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் தான் வில்லாதி வில்லன்னு 1995 டைரக்டராக நீங்கள். ஒரு டைரக்டர் ஆகிறதில்ல ரொம்ப 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 கஷ்டமான விஷயம்னா என்ன சார்? ஆக்டர்னா ஸ்டார்ட் கேமரா, கட், ஆக்ஷன் கட், அதுக்கப்புறம் ஊர் வம்பு, உலக வம்பு, லொக்கேஷன் இல்லாத மற்ற எல்லா ஆர்டிஸ்டையும் கலாய்க்கிறது, இருக்கிறவங்கள கலாய்க்க முடியாதுல்ல. பேக் பைட்டிங் டு த கோர். அதான் அப்போல்லாம் வந்து டீம் பார்த்து பார்த்தீங்கன்னா கவுண்டமணி அண்ணன், மணிவண்ணன் அப்படின்ட்டு ஜாலியாக இருந்தது. டைரக்ட் பண்ணிலாம் அது கொஞ்சம் இம்சை. ஏன்னா நானே ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், டைலாக் யோசிச்சுக்கல ஆர்ட் டைரக்டர் வருவார். சார் பின்னாடி செட்டு கலர் என்ன சார் பண்ணீங்களா? சார் அது நீங்கள் பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்க சார் அப்படிங்கிறதுல நக்மாவோட அட்ரஸ் வருவாங்க. சார் நக்மாக்கு லூஸ் யாரா ஜடையா சார்? கேளுங்கம்மா அவங்ககிட்ட. சார் சுடிதாரா சாரியா? யோ ஜாலியாக நடிச்சிட்டு இருந்தோம் சார். நாளைக்கு ஃபைட்டு. ஆமாம், எத்தனை பேர் வச்சுக்கலாம் சார் ஃபைட்ரு? ப்ரொடியூசரை யோசிக்கணும். ப்ரொடியூசர் அங்கிருந்து அப்படியே பார்ப்பாரு. நம்ம பாட்டுக்கு 25 பேர் சொல்லிட்டோம். இதெல்லாம் முடிச்சுட்டு வில்லாதி வில்லன் முடிச்சுட்டு மாமன் மகள்னு ஒரு படத்துக்கு பொள்ளாச்சிக்கு போகிறோம். நான், மீனா பேர், கவுண்டமணி அண்ணன், மணிவண்ணன். அப்படியே எனக்கு பிக்னிக் போன மாதிரி இருக்குது. உள்ளே இருக்கிற சத்யராஜ் இப்படி மாதிரி பேசுகிறேன். டேய் ஏன்டா உனக்கு அந்த வேலை? இப்படிப்பட்ட சுகமான வேலையை விட்டு போட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஆசையை வரல வெளியே. இல்லை, அது பிஸியாக இருந்ததுக்கு அப்போவே என்னாச்சுன்னா சார், ஒரு 3 படம் டைம் இழுத்துருச்சு. அதுதான் மாட்டுச்சு.